Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 8 Heat and Thermodynamics la book back problem number 13. Problem enna suppose a person wants to increase the efficiency of the reversible heat engine that is operating between 100 degrees Celsius and 300 degrees Celsius. He had two ways to increase the efficiency. A. By decreasing the cold reservoir temperature from 100 degrees Celsius to 50 degrees Celsius and keeping the hot reservoir temperature constant. B. By increasing the temperature of the hot reservoir from 300 degrees Celsius to 350 degrees Celsius by keeping the cold reservoir temperature constant. Which is the suitable method? So this is a given problem. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரிவர்சிபிள் ஹீட் என்ஜினுடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ், இன்னொரு டெம்பரேச்சர் 300 டிகிரி செல்சியஸ். இதில் 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கோல்ட் ரிசர்வயர்னுடைய டெம்பரேச்சர், இது லோ டெம்பரேச்சர். 300 டிகிரி செல்சியஸ்ங்கிறது ஹாட் ரிசர்வயர்னுடைய டெம்பரேச்சர், இதுதான் ஹை டெம்பரேச்சர். ஸோ இந்த ரெண்டு டெம்பரேச்சர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணலாம். ஒருத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஹீட் என்ஜினுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அதுக்கு இவருக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, கோல்ட் ரிசர்வயர்னுடைய டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணாலும் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹாட் ரிசர்வயர்னுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணாலும் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடில் எது சூட்டபிள் மெத்தட், எந்த மெத்தடில் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம இனிஷியல் எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த இனிஷியல் எஃபிஷியன்சி. When the temperature of cold reservoir is equal to 100 degrees Celsius and the temperature of hot reservoir is equal to 300 degrees Celsius. இந்த இனிஷியல் கண்டிஷனில் எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு முதல்ல கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டெம்பரேச்சருமே டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதை நம்ம கெல்வினில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். கெல்வினில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 273 ஆட் பண்ணணும். ஸோ திஸ் வில் பிகம் as 373 கெல்வின். ஏன்னா கெல்வின் இஸ் த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் திஸ் இஸ் 300 டிகிரி செல்சியஸ். இதோட 273 ஆட் பண்ணோம்னா 573 கெல்வின் அப்படின்னு வரும். ஸோ இந்த இனிஷியல் கண்டிஷனில் எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுவோம். எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா? eta is equal to 1 minus TL divided by TH. இங்கே TLங்கிறது temperature of cold reservoir, THங்கிறது temperature of hot reservoir. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு இனிஷியல் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 minus 373 divided by 573. This is equal to, if we do this calculation, we will get this value as 0.349 அப்படின்னு வரும். இதை வந்து லாகை யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் எஃபிஷியன்சி இன் த இனிஷியல் கண்டிஷன் இஸ் eta is equal to 0.349. இதை வந்து பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணோம்னா into 100 போடணும். ஸோ எஃபிஷியன்சி is equal to 34.9%. So this is the initial efficiency. Now let us calculate the efficiency in method A. Efficiency in method A. அதாவது மெத்தட் ஏல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோல்ட் ரிசர்வயர்னுடைய டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறாரு. 100 டிகிரி செல்சியஸாக இருக்கிற கோல்ட் ரிசர்வயர்னுடைய டெம்பரேச்சரை
50 டிகிரியாக குறைக்கிறாரு. ஸோ the temperature of the cold reservoir is now 50 degree Celsius. இதை வந்து நம்ம கெல்வினாக கன்வெர்ட் பண்ணோம்னா this will become as 323 Kelvin அப்படின்னு வரும். இந்த மெத்தடில் ஹாட் ரிசர்வாயர்னுடைய டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாரு, அதாவது 300 டிகிரி செல்சியஸாகவே வச்சுக்கிறாரு. நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 573 கெல்வின். இந்த கண்டிஷனில் நம்ம எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ த எஃபிஷியன்சி இன் திஸ் மெத்தட் இஸ் ஈட்டா சஃபிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான் 1 மைனஸ் 323 டிவைடட் பை 573. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ வருது அப்படின்னா 0.4363 அப்படின்னு வரும். ஸோ இதை லாகை யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். எஃபிஷியன்சி இன் திஸ் மெத்தட் இஸ் 0.4363. இதையும் நம்ம பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம்னா த எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 43.63% அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த எஃபிஷியன்சி இன் மெத்தட் ஏ. அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடில் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கோல்ட் ரிசர்வாயர்னுடைய டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறதன் மூலம் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த மெத்தடில் எஃபிஷியன்சி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். Now let us calculate the efficiency in method B. ஸோ மெத்தட் பியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கோல்ட் ரிசர்வாயர்னுடைய டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாரு, 100 டிகிரி செல்சியஸாகவே வச்சுக்கிறாரு. ஹாட் ரிசர்வாயர்னுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறாரு, 300லேருந்து 350க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ 350 டிகிரி செல்சியஸ். இப்போ இதை கெல்வினை கன்வெர்ட் பண்ணோம்னா 373 கெல்வின். நவ் திஸ் வில் பிகம் அஸ் 623 கெல்வின். இதோட 273 ஆட் பண்ணோம்னா 373 கெல்வின், இதோட 273 ஆட் பண்ணோம்னா 623 கெல்வின். ஸோ டிகிரி செல்சியஸை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 273 ஆட் பண்ணணும். இந்த மெத்தடில் எஃபிஷியன்சி எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஈட்டா சஃபிக்ஸ் பி இஸ் அ எஃபிஷியன்சி இன் மெத்தட் பி. திஸ் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா 1 மைனஸ் டிஎல் பை டிஹெச். ஸோ டிஎல்னுடைய வேல்யூ 373, டிஹெச்னுடைய வேல்யூ 623. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா 0.4013 அப்படின்னு வரும். இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஈட்டா சஃபிக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 40.13%. ஸோ நார்மல் கண்டிஷனில் எஃபிஷியன்சி 34.9%, மெத்தட் ஏல எஃபிஷியன்சி 43.63%, மெத்தட் பியில் எஃபிஷியன்சி 40.13. ஸோ இதில் இந்த ரெண்டு மெத்தடில் எதில் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஏல எஃபிஷியன்சி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மெத்தட் ஏ is suitable method and this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.